எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைட்டில் லாரியில் வரக்கூடிய மணல், ஜல்லி அதை எப்படி அளந்து சொல்கிறது, அப்புறம் அதை அளக்கும்போது எவ்வளோ மீட்ரு கேப்பு, எவ்வளோ யூனிட்டு, எவ்வளோ சிஎஃப்டி, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட்டில் வரக்கூடிய லாரி எந்த ஷேப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ரெக்டாங்கிள் ஷேப்பாக இல்லைனா ட்ரெபிசைடல் ஷேப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கணும். அது தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா அந்த லாரியில் வரக்கூடிய சாண்டு இல்லை அக்ரிகேட் அதோடய குவான்டிட்டி அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா லாரியுடைய ஷேப் ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், லென்த்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லென்த்து, ஹைட்டு, பிரெத்து இது நம்ம டைரெக்டாக மல்டிப்ளைனி வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ட்ரெபிசைடல் ஷேப்பில் இருந்ததுன்னா இந்த ட்ராயிங்கில் நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த லென்த்தை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். L1 L2 அப்படின்னு எடுத்துக்கணும். நான் போட்டிருக்கேன் ட்ராயிங்கில். L1 = 6 மீட்டர், L2 = 5.5 மீட்டர். கிராஸாக இருக்குது பாருங்கள். இது லாரியோட முன்பக்கமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லென்த்தை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். L1 எடுத்துக்கிறோம், L2 எடுத்துக்கிறோம். L1ஓட வேல்யூ 6 மீட்டர், L2ஓட வேல்யூ 5.5 மீட்டர். தென் ஹைட்டோட வேல்யூ 2 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். தென் லாரியோட பிரெத் பார்த்திங்கன்னா, இது லாரியோட பேக் சைடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிரெத்தோட வேல்யூ பிரெத் = 1.7 மீட்டர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மீட்டர். முதல்ல ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஏரியா = L1 + L2 / 2 × ஹைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லென்த் 1 6 மீட்டர் ப்ளஸ் லென்த் 2 5.5 மீட்டர் / 2 × ஹைட் 2 மீட்டர் = 6 + 5.5 = 11.5 / 2 × 2 ஏரியா இந்த 11.5 / 2 போட்டாங்கன்னா 5.75 கிடைக்கும். × 2 = 11.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா = 11.5 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து நம்ம டிப்பர் லாரியோட வால்யூமை கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் டிப்பர் லாரி இந்த 11.5 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம பிரெத்தோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் இன்ட்டு 1.7 மீட்டர். ஸோ வால்யூம் கிடச்சிரும். வால்யூம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 19.5 கியூபிக் மீட்டர். சைட்டில் கியூபிக் ஃபீட்டோ அல்லது யூனிட்டில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லி ஆகணும். ஸோ இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் 19.5 கியூபிக் மீட்டரை எப்படி சிஎஃப்டியில் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். Convert unit or CFT. 1 meter cube is equal to 35.28 CFT. 1 meter cube ங்கிறது 35.28 CFT. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 meter is equal to 3.28 feet. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 meter cube is equal to 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 meter cube. ஸோ 1 meter cube is equal to 35.28 CFT. Find CFT. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் CFTயில் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். = 19.5 கியூபிக் மீட்டர் நம்ம கிடச்ச வால்யூமை மல்டிப்ளை பண்ணிக்கணும் 35.28 CFT. 1 மீட்டர் கியூபோட வேல்யூ 35.28 CFTனா கிடச்சிருக்க ஆன்சர் 19.5. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம்னா 687.96. ஸோ டோட்டல் CFT பார்த்திங்கன்னா 687.96 கன அடி. அடுத்து நம்ம யூனிட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். யூனிட் = இந்த நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் 19.5 வால்யூம் போட்டுட்டு டிவைடட் பை 2.83 பண்ணிங்கன்னா = 6.890 அப்ராக்சிமேட்டாக 7 யூனிட்ஸ். இந்த 2.83 எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட் = 100 CFT சொல்லுவாங்க. 1 யூனிட் = 100 CFT. அதாவது பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை இந்த 35.28 1 மீட்டர் = 35.28 CFT இருக்குங்களே, அதாவது நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2.83 கிடச்சிடும். ஸோ 1 யூனிட் = 100 CFT அப்படின்னா 100 டிவைட் பை 35.28 பண்ணிங்கன்னா 2.83 கிடச்சிடும். அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ யூனிட் = 6.890 அப்ராக்சிமேட் 7 யூனிட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.